Let's go! Hey! மகா, இந்த செஸ் கேம் ஆடிக்கியா? அதுல வைப்பாங்கல்ல ஒரு மூவ், ஃபைனல் மூவ், செக் மேட். அந்த மாதிரி உனக்கு நான் வச்சேன் பாரு கடைசியில. அடேங்கப்பா, உன்னை இப்படி பார்க்கவே செம்மையா இருக்கு. என்ன பதில் சொல்லிட்டு போ மகா. சார், நீங்க வேற லெவல் சார். நம்ம எதிரி ஜெயிக்க என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் அழிச்சிட்டு அவ தப்பிக்கவே முடியாம எல்லா கதவையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு நிக்கிறேன்டா. ஒரு கேமோட முடிவு தெரிஞ்சிட்டா இன்ட்ரெஸ்டே போயிடும்ல சார்? ஆமா சார், ஆமா சார். ஆனா இந்த கேம்ல அஸ்வின் தான் ஜெயிக்க போறான்னு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. சார் ஆமா, இப்போ என்ன சார் பிளானு? மகா என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்கறதாண்டா பிளானு. எல்லாமே எல்லாமே அவ கண்ணு முன்னாடியே நடக்கும். அவ கண்ணு முன்னாலே நடக்கும். அந்த மகாவால ஒண்ணுமே செய்ய முடியாம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும்டா. மேக்னா கழுத்துல தாலி கட்டி 2 பேரும் ஜோடி அந்த இடத்த விட்டு கைய கோர்த்துக்கிட்டு வெளியே போவாங்கடா. அது இந்த மகா கண்ணு முன்னாடியே நடக்கும். இப்பதான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் என்ன பிளான் பண்ணாலும் அந்த மகா ஜெயிச்சுட்டே இருக்கான்ட்டு எனக்கு அப்படியே கோவம் வரும் சார். உங்க முகத்தை பார்க்கவே வேதனையா இருக்கும் சார். அவன மேல மேல சொல்றா. சார், வேட்டைக்கு போன சிங்கத்துக்கு சரியான இற இப்பதான் சிக்கிருக்கு சார். உங்களோட ஆட்டத்தை நான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறேன் சார். சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறேன் சார். விடுறா குணா, நம்மள நாமே பாராட்டிட்டு இருக்க கூடாது. ஓகே, எதிரி பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும். தோக்க போற நம்ம எதிரி மகா என்ன செய்யறான்னு பார்க்கலாம். வா. ஓகே ஓகே சார். மேக்னா, பர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லா மேட்சிங்கும் அழகா இருக்கு. ஆனா ஆரம்பிச்சிட்டல்ல, சொல்லி முடிச்சிடு. தப்பா நினைச்சுக்காத மேக்னா. உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஏன் மிடில் கிளாஸ் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன? எனக்கும் சேம் டவுட்டு தான். இந்த மாதிரி பசங்களால நம்மள மாதிரி ஹை கிளாஸ் பொண்ணுங்களை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அவங்க எதுக்கடி நம்மள மெயின்டைன் பண்ணணும்? நம்ம வீட்டில் இருக்க நாய்க்குட்டி மாதிரி தான் நம்ம அவங்கள மெயின்டைன் பண்ணணும். காட் இட். ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நடக்குமா? அவன் நமக்கு அடிமையா இருப்பானா? வாய்ப்பே இல்லை. நாம தான் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். எஸ், தட் இஸ் த பாயிண்ட். இந்த மிடில் கிளாஸ் கதிர் எனக்கு அடிமையா இருப்பான். எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் என்னை விட ரொம்ப லோவா இருப்பான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். பணக்கார பொண்ணுங்கிற டைமண்டை சேஃபா வச்சுக்கிற ஒரு யூஸ்லெஸ் பாக்ஸ் தான் இந்த மிடில் கிளாஸ் பசங்க. செம்ம திங்கிங் மேக்னா. நானும் ஸ்டைலே ஃபாலோ பண்ண போறேன். எல்லாம் ஓகே தான், ஆனா முகூர்த்த புடவை தான் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இருந்திருந்தா இந்த கல்யாணம் 100% நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கும்.
அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் நினைச்சா அந்த மாதிரி 1000 புடவைய ரெடி பண்ணி போட்டோ ஷூட் பண்ணுவேன். எனக்கு அந்த புடவை முக்கியம் இல்ல, அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போதே. இருந்தாலும் யாரடி அவ உன் புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறா? அத பார்த்ததுல சத்தியமா சிரிப்பை அடக்கவே முடியல. ஆமாடி, இவ கரெக்டா சொன்னா. அங்க சிரிக்க கூடாதுன்னு தான் நாங்க சிரிப்பு அடக்கிட்டு இருந்தோம். 30 லட்சம் ரூபாய் புடவை அவ கட்டிட்டு இருக்கும்போது ஏதோ ரோட்டு கடையில டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கின புடவை மாதிரி தான் இருந்துச்சு. ஏய், யார் இந்த லட்டு? சூப்பரா இருக்கா. நீங்களா கொஞ்சம் வெளியில இருங்க, கூப்பிடுறேன். சரி வா. வா. பூஜா, அம்மா, நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டினதில்ல, கதை சொன்னதில்ல, தாலாட்டு பாடி தூங்க வச்சதில்ல, பசிக்கும் போது பால் கொடுத்ததில்ல. பரவாயில்லம்மா, இது எதுவுமே செய்யலைனாலும் நீங்க தான் என்னோட அம்மா. என்ன 10 மாசம் உங்க வயித்துல பத்திரமா வச்சிருந்து இந்த பூமிக்கு என்ன கொண்டு வந்தது நீங்க தான். எனக்கு அதுவே போதுமா. வாழ்க்கை முழுக்க நீங்க என்ன சுமக்க வேணாம். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஹாப்பி மேரிட் லைஃப்மா. பூஜா, அவளை தொடாது மேக்னா. அப்பா, அம்மா. நோ. சந்தோஷ், நீங்க இங்க எப்படி நான் இங்க இருக்கேன்னு பாக்குறியா?